ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கை என வியாபாரம் என அனைத்துமே இன்றைய தினம் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக எப்படி அமைதிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்களுக்கான ராசி இது இல்லை அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் ராசி பலன்கள் பார்க்கணுன்னாலும் சரி, டெஸ்கிரிப்ஷனில் அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தினசரி ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிர பகவான் புதனுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் 10ஆம் இடத்தை 10 குடையவன் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாகவும் தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்கிறதன் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புத்திசாலித்தனமான சில முதலீடுகளுக்காக இந்த தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்க போட போறீங்க அப்படின்றதுல நீங்க கவனமா இருக்கணும். எல்லா விதமான கோணத்திலும் நீங்கள் இன்று தினம் ஆராய்ந்து எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்குங்க. இந்த தினம் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் மனம் உறுதி பெறுவதற்காக தியானம், யோகா இரண்டையும் செய்யலாங்க. இன்றையிலிருந்து அதை ஆரம்பிக்க இந்த தினம் உங்களுக்கு சூப்பராகவே அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு எதிரிகள் பலம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அது உங்களது அலுவலகங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களது தொழில் இருந்தாலும் சரி, எதிரிகள் இந்த தினம் பலம் குறைந்து காணப்படுவாங்க. மேலும் இயல்பாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய நகைச்சுவையான உணர்வு காரணமாக உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையில் எல்லாமே பிரகாசமாகும். எப்படி விளக்கு நீங்க எங்கு கொண்டு போனாலும் அங்கு இருக்கக்கூடிய இருள் விலகுகிறதோ அதுபோல நீங்கள் எங்கு போனாலும் அங்கு உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருக்கும் இடையேயான உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் இன்றைய தினம் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்களுடைய சீனியர் உங்களுடைய வேலையின் தரத்தை பார்த்துட்டு உங்களை பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அவர்கள் பாராட்டலினாலும் அட்லீஸ்ட் ஹாப்பியாவது இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். உங்கள் மேல் நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த தினம் தனிமையில தொலைந்து விட்டதாக உணரும் பொழுது உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஆளுமை திறனை நீங்கள் கொஞ்சம் இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு தன்னம்பிக்கை உருவாக்க உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் கூட இன்னைக்கு விலகும். எனவே ஆஃபீஸில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பனி மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளை விளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது திட்டங்களை சிறப்பாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களது பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களது அலுவலக பணிகளாகட்டும் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக பெற முடியும். யார் நினைச்சாலும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது நண்பர்களே. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய யோகம் இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிலைமைகள் காத்திருக்குங்க. இந்த தினம் நீங்கள் சில உறவினர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நண்பர்களையும் நீங்கள் இந்த தினம் சந்திக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். மாணவர்களுக்கு கல்வி நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். தியானம், யோகா போன்றவற்றை செய்தால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாகவே அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடனான உங்களது இல்லற வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு அன்பை பெறுவது போல நல்ல ஒரு பாதுகாப்பான உணர்வை நீங்கள் இன்றைய தினம் உணர்வீர்கள். அன்பு பெருகும் நாள் இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் அமைந்திருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே. ஸோ அனைவருமே இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அது இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம்
சாண்டல் கலர், இன்னைக்கு நீங்க சந்தன நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் கலராக அது அமையும். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதை தவிர்க்க வேண்டாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான கைகூடக்கூடிய காரிய வெற்றிகள் இருக்குங்க. பயனற்ற செலவுகளை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எது தேவைங்கிறத நீங்க வகைப்படுத்தி செலவு செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வெகு நாட்களாக நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பெண்டிங் பணத்தை இன்னைக்கு நீங்க வசூல் செய்ய முடியுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படுமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குங்க. உங்களது வீட்டு செலவுகள் கொஞ்சம் இன்னைக்கு கூடக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் மனை சம்பந்தமான விரயங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறதுனால, வரவுகள் இன்றைய தினம் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலானாலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்கலாம். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால பெரிய பாதிப்புகள் இல்லை. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. எந்த விதமான விவாதங்களாக இருந்தாலும் நீங்கள் கோபத்தால் எந்த விதமான கடுஞ்சொற்களையும் கூறி உங்களது குடும்ப உறுப்பினர்களின் மனதை காயப்படுத்தி விட வேண்டாம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக கண்டிப்பாக ஏற்படும். சில சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ள அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நீங்க ஏதாவது பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எதிராக இருந்தால், வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா, இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நல்ல திருப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள், உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. சில காரியங்கள் நீங்க நினைச்ச காரியங்கள் ஈடேறதுல சின்ன சின்ன தடங்கள் ஏற்படலாம். அதற்காக கவலைப்பட தேவையில்லை. அதெல்லாம் சரியாகிவிடும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா, அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உங்களால் உருவாக்க முடியுங்க. நீங்கள் செய்யக்கூடிய பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, எதிர்காலத்திற்காக வெற்றிகரமான நல்ல பிளானை உருவாக்கிக்க சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க தயவுனால இந்த வீடியோக்கு எனக்கு 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய டார்கெட். ஸோ என்னுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். உங்களுடைய தயவு இல்லாமல் அது முடியாதுங்கிறதுனால அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க, எங்களுக்கும் பெனிஃபிட்டு. நீங்கள் தினசரி நமது ஒரு வழிகாட்டியாக ஜோதிட பொதுவான ராசி பலன்களை உங்கள் மொபைல் தேடி வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு பூஸ்டப் அமையும் நண்பர்களே. எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் உங்கள் ராசி வேற ராசியாக இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து ராசிகளுக்கும் உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மற்ற ராசிக்கான ராசி பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.